வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோல ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி தொடர்ச்சியாக பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் 4ஆம் தேதியும் க்ளோஸ் ஆயிருக்கு. இதை தொடர்ந்து பைவட் பாயிண்ட்டை தாண்டியே நிஃப்டி 50 ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 22,465 வரைக்கும் நம்ம டார்கெட்டை செட் பண்ணிக்கலாம். இந்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ரீச் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல ரீச் ஆகும் பொழுது ஒரு ஜோன் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு இந்த மாதிரி மார்க்கெட்ல டபுள் பாட்டமோ டபுள் டாப்போ டச் பண்ணும் பொழுது ஒரு அந்த மார்க்கெட்டோட போக்குல ஒரு சிறு மாற்றம் ஏற்படும். அப்ப இந்த இடத்துல மாற்றம் ஏற்படுதாங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அந்த மாற்றம் நமக்கு திரும்பவும் மேல் நோக்கியே நகருது அப்படின்னா அடுத்த டார்கெட்டா 22,593 வரைக்கும் செட் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்ட்ல ஒரு மாற்றம் வரும். அதாவது ட்ரெண்ட்ல மாற்றம் இல்லை, மார்க்கெட்டோட போக்குல நமக்கு ஒரு மாற்றம். அதாவது மேலேயே தொடர்ந்து போயிட்டு இருக்கிறது ஒரு சின்ன இறக்கம் கொடுத்து திரும்ப மேலே ஏறலாம், அல்லது அந்த இறக்கம் திரும்ப தொடரலாம். இதுதான் அந்த மாற்றம். அப்போ இந்த ரெசிஸ்டன்ட் லெவலை டச் பண்ணும்போது தான் நம்ம அதைத்தான் செக் பண்ணணும். அந்த இடத்துல ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 50 பாயிண்ட் நம்ம ஜோன் செட் பண்ணிட்டு நீங்க அந்த ஜோனை கிராஸ் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த ஜோனை கிராஸ் பண்ணுதா, அந்த ஜோனுக்குள்ள என்ட்ரி ஆகுதாங்கிறத செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளானை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதையும் தொடர்ந்து நமக்கு மேல் நோக்கி நகருது அப்படின்னா 22,792 வரைக்கும் நமக்கு மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இங்க இந்த லெவல் நமக்கு இருக்க பார்க்க முடியுது. இந்த லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அதோட வீடியோ லிங்க்கும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இதை தொடர்ந்து பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணி ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் டார்கெட்டா 22,138 நம்ம செட் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த லெவல் நமக்கு இங்க ஜோன் இந்த லெவலையே நம்ம ஜோனா எடுத்துக்கலாம். இந்த ஜோனுக்குள்ள என்ட்ரு ஆகுதா, இந்த ஜோனை தாண்டி கீழே போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிளானை செட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ இந்த ஜோனை தாண்டி திரும்பவும் கீழ் நோக்கி நகருது அப்படின்னா 21,939 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அதாவது நமக்கு இந்த பாட்டமை உடைச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த பாட்டமை உடைக்கும் பொழுது ஒரு கரெக்ஷன் வரும். அப்போ அந்த பாட்டமை உடைச்சிச்சு அப்படின்னா இங்கேயும் நம்ம ஒரு ஜோன் செட் பண்ணிக்கணும். இதையும் தாண்டி அடுத்த கட்டம் நமக்கு எங்க நோக்கி நகருது அப்படின்னு பார்த்தோம்னா 21,811. இந்த 811லயும் ஒரு ஜோன் செட் பண்ணிட்டு இந்த ஜோன்ல ட்ரேட் ஆகுதா அல்லது இதை தாண்டி மேல போகுதா அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு தடவையும் பார்த்துக்கிட்டே வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் எல்லாம் ரெடியா வச்சிருக்கணும். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட். இந்த 1 hour சார்ட்ல இப்ப நம்ம இந்த 2 வெட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த வெட்ஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்க அகலமா இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த அகலம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு குறைந்து இந்த இடத்துல அகலம் கம்மியா இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இப்ப இதுக்கு அடுத்து இந்த இடத்துல நமக்கு ஒரு ஏற்றம் வந்திருக்கு இல்லையா, இந்த ஏற்றம் வந்து இப்படியே தொடருது அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு மார்க்கெட்ல ஒரு சின்ன மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது 22,500ல இருந்து 600 வரைக்கும் இந்த லெவல்ல மார்க்கெட் தாண்டுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்து 23,000 பிரேக் அவுட் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அப்ப நமக்கு மார்க்கெட்ல வந்து கால் ஆப்ஷன் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அந்த லெவலுக்கு தாண்டணும், அங்க ஒரு ஜோன் செட் பண்ணிக்கணும். ஜோன் செட் பண்ணி அதை தாண்டுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இப்போ அதே மாதிரி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலையும் செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு லெவலும் நமக்கு தாண்டுதா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். மேலும் இந்த க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோப் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி ஹை லெவலுக்குரிய லெவல் வந்து அடுத்து சேஞ்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே பார்த்தோம்னா நமக்கு இந்த கீழே லோ லெவல் மட்டும் அதோட மாறி இருக்கு. ஆனா இந்த ஸ்லோப்பு நமக்கு இன்னும் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இது மூவ் ஆகணும் அப்படின்னா முதல்ல நமக்கு
22,500 வந்து பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா தான் நமக்கு இந்த ஹை லெவலுக்குரிய ஸ்லோப்பும் அதோட திசையும் மாறும். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட். இந்த ஒன் டே சார்ட்ல நம்ம இந்த லெவல் செட் பண்ணி இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் மார்க்கெட்ல வந்து ஒரு சின்ன மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ முதல்ல நமக்கு இந்த சேனலுக்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது 22,550 இருந்து மன்னிக்கும் 21,950 இருந்து 22,450 இந்த லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும் பொழுது இந்த 500 பிரேக் அவுட் பண்ணுதா, அதாவது 450ல இருந்து கிட்டத்தட்ட 550 வரைக்கும் நம்ம ஒரு ஜோன் செட் பண்ணியிருக்கோம். இந்த ஜோன் அதான் அந்த ஜோனுக்கு தாண்டணும். தாண்டுச்சு அப்படின்னா நமக்கு இங்க 22,550ல இருந்து 650 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இப்ப இதுக்கு அடுத்து 650 கருத்து பார்த்தோம் அப்படின்னா 22,700க்குள்ள நமக்கு என்ட்ரி ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப 700க்குள்ள என்ட்ரி ஆச்சுன்னா 800 நமக்கு தொடர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இதுக்கும் மேல போச்சுன்னா நமக்கு 23,000 பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் தொடர்ச்சியா மேல் நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்ப இந்த இடத்துல எந்த இடத்துல வேணாலும் நமக்கு ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த பாக்ஸ்லயோ அல்லது இந்த பாக்ஸ்லயோ நமக்கு ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப அந்த கரெக்ஷன் இந்த லைனை டச் பண்ணும்போது நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப எந்த லைன்ல நமக்கு மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிளானிங்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி கீழ் நோக்கி நகருது அப்படின்ற பட்சத்துல நமக்கு திரும்பவும் இந்த பாட்டம் உடைக்கணும். பாட்டம் உடைச்சிச்சுன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 21,950 உடைச்சு கீழே இறங்குனா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னு. இப்ப 950 உடைச்சு நமக்கு கீழே வந்தது அப்படின்னா 21,750 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல நமக்கு ஒரு திரும்பவும் மார்க்கெட்டோட போக்குல மாற்றம் ஏற்படும். கீழ் நோக்கி இறங்கிட்டு வந்தது நமக்கு ஒரு மேல் நோக்கி ஏற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா பைவட் பாயிண்ட்டுக்கு மேலதான் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த கட்டம் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலேயே ஓப்பன் ஆகுதுன்னா 48,700 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இங்க 48,700ல நமக்கு பார்த்தோம்னா இங்க ஒரு கரெக்ஷனோ அல்லது ஒரு சஸ்டெயினோ நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஒரு ஜோன் செட் பண்ணி அந்த ஜோனுக்குள்ள என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் 48,912 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்ப அதே தான் இங்கேயும் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஜோன்லயே பார்க்க முடியுது. இங்க ஒரு ஜோன் செட் பண்ணிக்கணும். இந்த ஜோனை செட் பண்ணி ஜோனை எக்ஸிட் ஆகி மேல் நோக்கி தான் நகருதுன்னா 49,167. அப்ப 49,000 நமக்கு உடைச்சு மேல் நோக்கி நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இப்ப இதுவே பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 48,233. இங்க நமக்கு இந்த இடத்துல நிறைய நமக்கு இந்த சிக்னல்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியுது. இதுல ஒரு ஜோன் செட் பண்ணணும். இங்க என்ட்ரி ஆகுது, அந்த ஜோனுக்குள்ள என்ட்ரி ஆகுதாங்கிறத பார்க்கணும். என்ட்ரி ஆகி நமக்கு திரும்ப போகுதா அல்லது என்ட்ரியை தாண்டி திரும்ப அந்த ஜோனை உடைச்சு கீழே இறங்குதான்னு பார்க்கணும். இப்ப உடைச்சு கீழே இறங்குதுன்னா அடுத்த கட்டம் 47,978 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப இங்கேயும் ஒரு ஜோன், இந்த இடம் பாத்தீங்கன்னா ஜோன் செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா என்ட்ரி ஆகுதான்னு முதல்ல பார்க்கணும். இந்த ஜோனுக்குள்ள என்ட்ரி ஆகி ஜோன்லயே திரும்பவும் அதோட போக்கு மாறுதா அல்லது கீழ் நோக்கியே நகருதான்னு பார்க்கணும். கீழ் நோக்கியே நகர்ந்துச்சுன்னா அடுத்து 47,766 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்து பேங்க் நிஃப்டியோட 1 மணி நேர சார்ட். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை பார்த்துக்கோங்க. இங்கே நம்ம இந்த பிட்ச்ஃபோர்க் அனாலிசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிலோ லைனுக்கு கீழே வந்து ஓப்பன் ஆகலை. கீழே ஓப்பன் ஆனாலும் நமக்கு அதாவது இந்த பாட்டமும் உடைக்கணும். ஆனா நமக்கு வந்து இன்னும் பிலோ லைனுக்கு மேல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மேல ட்ரேட் ஆகும் பொழுது நமக்கு இந்த லைன்ல 49,000 டச் பண்ணும் பொழுது மார்க்கெட்ல ஒரு சிறு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இங்க பார்த்தோம்னா நமக்கு நிறைய இந்த இடத்துல சிக்னல்ஸ் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இங்க 49,000 டச் பண்ண உடனே ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. இந்த மாற்றம் அடுத்து
எந்த பக்கம் கண்டினியூ ஆகுதுங்கிறத நம்ம இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ல ஜோன் செட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். அதாவது இரண்டாவது ஜோன்ல பிளஸ் ஆர் மைனஸ் 100 பாயிண்ட் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 49,000ல இருந்து அது எக்ஸிட் ஆகுதாங்கிறத பார்க்கணும். எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க அடுத்த நம்ம என்ன ஆர்டர் போடலாம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சுக்கணும். இந்த 49,100க்கு மேல போகுது அப்படின்னா நம்ம எந்த காலர் ஆர்டர் எடுக்கலாம், இல்ல நீங்க ஆப்ஷன் ரைட்டரா இருந்தா எது செல் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இதே இது அந்த ஜோன்ல எக்ஸிட் ஆகாம திரும்ப வந்து பார்த்தோம்னா அதோட போக்கு மாறுது, கீழ் நோக்கி நகருது அப்படின்னா நமக்கு எங்க வரைக்கும் மூவ் ஆகுங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ரெசிஸ்டன்ட் லெவலா இருக்கும் பொழுது நமக்கு இந்த ரெசிஸ்டன்ட் 1 ஆனது சப்போர்ட் லெவலா செயல்படும். அப்ப இந்த சப்போர்ட் லெவல்ல ஜோன் செட் பண்ணி அங்க நம்ம இந்த ஜோனையும் எக்ஸிட் ஆகுதா என்னங்கிறத பார்க்கணும். இதுக்கேத்த மாதிரி ஒவ்வொரு பிளானா தனித்தனியா நம்ம போட்டு வச்சுக்கணும். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 டே சார்ட். இப்போ பேங்க் நிஃப்டியில பார்த்தோம்னா பாட்டம் தொட்ட உடனே ஒரு ஏற்றம் நமக்கு வந்தது. இப்ப இங்க இந்த ஃபர்ஸ்ட் பாட்டம்ல நமக்கு எந்த அளவுக்கு ஏற்றம் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 49,586. அதாவது இது 500ல இருந்து 600 வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்ப இது மார்க்கெட்ல இப்ப நமக்கு ஒரு இந்த பாட்டமா தொட்டிருக்கு, இங்க பாட்டமா தொட்டிருக்கு இல்லையா? இப்ப இந்த பாட்டமா தொட்டது நமக்கு எது வரைக்கும் மேல போலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் முதல் லெவலா 49,500ல இருந்து 600. அதுக்கு முதல்ல நமக்கு 49,000 பிரேக் ஆகணும். பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு நம்ம இந்த லெவலை செட் பண்ணிக்கலாம். இதுவே அடுத்ததுல ரெண்டாவது பாட்டம் தொட்டப்ப இதை விட அதிகமா நமக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அது எங்க வரைக்கும் போச்சுன்னா நமக்கு 50,650, அதாவது 50,500ல இருந்து நீங்க 650 செட் பண்ணிக்கோங்க. இப்ப அதே இது இந்த லெவலையும் நமக்கு 49,000 பிரேக் பண்ணி 49,500ஐயும் பிரேக் பண்ணுச்சு அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கடுத்து நமக்கு எங்க வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 50,600 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அப்ப இந்த லெவல்லாம் நம்ம ஒவ்வொரு தடவையும் டே சார்ட்ல செக் பண்ணிட்டே வரணும். க்ளோஸ் ஆகும் பொழுது எங்க க்ளோஸ் ஆகுது, அதோட க்ளோசிங் பாயிண்ட் முதல் கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் ஆகுதா கீழே க்ளோஸ் ஆகுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கிட்டே வரணும். இது உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கும் லாங் டர்ம் ட்ரேடிங்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.